அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் சனியுடன் இணையும், சூரியனால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே சனி மற்றும் சூரியனின் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடத்தில் இந்த சூரியன் மற்றும் சனியின் இணைவு என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறியான ஒன்றுதான். ஆனால் இந்த தருணத்தில் இருந்து சரியாக 32 நாட்களுக்கு பிறகு 9ஆம் இடத்தில் சனி மற்றும் சூரியனின் இணைவானது மீண்டும் நடைபெற போகிறது. அப்படி ஏற்படக்கூடிய சனி மற்றும் சூரியனின் இணைவு என்பது சரியாக 53 நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ராசியில் முதன்மையான ராசியாக கடகராசிதான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணம். எனவே இந்த இரு கிரகநிலைகளின் அஷ்டம பாதிப்புகளும் குறைந்தாலும் கூட சரியாக இன்னும் 30 நாட்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெற முடியும். இல்லை என்றால் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உறுதியாக நன்மை கொடுக்கக்கூடியவையாகவும் இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் சங்கடம் விளைவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கலாம். எனவே சரியாக விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் முழுமையாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்புதான். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளை சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது சனியை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே சனி அஷ்டமத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது. எனவேதான் இந்த வேளையில் ராசிக்கு சமகிரகமாகவும் சகாயமான கிரகமாகவும் இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனின் இணைவு அஷ்டமஸ்தானத்தில் நிகழ்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் இந்த இரு கிரகநிலைகளும் தங்களது பார்வையில் சூரியன் சனியை பகை கிரகமாக பார்க்கிறார், சனி சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே இந்த 2 கிரகநிலைகளின் பார்வை என்பது சற்று முரண்பாடான ஒன்று. எனவே அஷ்டமஸ்தானத்தில் முரண்பாடான பார்வை கொண்ட கிரகநிலைகள் இணைவதால் சில நன்மைகள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்தாலும் கூட அதிக கவனமும் விழிப்புணர்வும் உறுதியாக நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே அஷ்டமஸ்தானம் என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் சூரியனாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் இந்த 2 கிரகநிலைகளுமே ஜென்மம் அஷ்டமம் ஆகிய இடங்களில் அமரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்க முடியாத ஒரு அமைப்பில்தான் பலம் வரும். எனவேதான் இந்த 2 கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் முதலும் முடிவுமான சூரியன் எழுதும் தலைவிதி என்பது கடகராசிக்காரர்களுக்கு அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சங்கடங்களை உறுதியாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை தான் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சப்தம பார்வையை சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவரது ஆட்சி வீட்டில் செலுத்துகிறாருங்க. எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனின் பார்வை அவரது ஆட்சி வீட்டிலே பதிவதன் காரணமாக குடும்பஸ்தானம் சற்று வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்கள் சந்தித்திருந்தாலும் அதில் நல்ல மாறுதல் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் துவக்கத்தில் சனி சூரியன் இணைந்ததை காட்டிலும் தற்போது இணைந்திருக்கக்கூடிய இணைவு என்பது சற்று பலவீனமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். தந்தை மற்றும் தாயுடன் இருந்த கருத்து
மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று தனித்தனியாக இருந்த சூழலில் நல்ல மாற்றம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. ஒற்றுமைக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் தேடி வரும். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடுவதில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்துமே இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் இந்த இரு கிரகநிலைகள் இணைந்தாலும் கூட அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சற்று கடுமையான அலைச்சல்கள் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. செய்யும் முயற்சியில் வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஆனால் அதை அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு அதிக சோதனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதை அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்துல மனபயம், போராட்டம், குழப்பம், கவலை போன்றவை சற்று கூடுதலாகவே இருக்குங்க. எதிர்மறையான சிந்தனை அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த தருணத்துல எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் நல்ல நிதானத்துடனும் பொறுமையுடனும் நேர்மறையான சிந்தனையுடனும் மேற்கொள்வது நிச்சயமாக இதுபோன்ற அனைத்து சிரமங்களையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக உங்களை வழிநடத்தி செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த வேளையில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என கடனை மாற்றிக்கொண்டு சென்ற சூழலில் அந்த கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சூரியன் மற்றும் சனி பகவான் அஷ்டமத்தில் இணைந்திருந்தாலும் கூட அஷ்டமாதிபதியாக சனி இருப்பதால் இறுதி தருவாயில் இருக்கிறார். 9ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். அதே போன்று சூரியனும் இன்னும் 30 நாட்களில் 9ஆம் இடத்தில் நுழைந்து விடுவார். எனவே இரு கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் சந்திப்பதை காட்டிலும் இன்னும் சில நாட்கள் கழித்து 9ஆம் இடத்தில் இணையும் போது 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையும். ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட. எனவே 9ஆம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய வேலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் வராது. நல்ல முன்னேற்றத்திற்கான வளர்ச்சி கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிடுபடியாக்கி பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். இந்த நேரத்தில் சற்று சுமை என்பது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக தான் இருக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். எனவே அவற்றை நிதானத்துடன் கையாளுங்கள். அனைத்திற்கும் தீர்வு எளிதில் கிடைக்கும் என்பதை இந்த இரு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு மிக விரைவில் விலக போகின்றன. எனவே நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான ஆற்றல் சூரியனிடமிருந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் கடகராசிக்காரர்களாகிய உங்களை உறுதியாக தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.